போட்ட காசு எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. போட்டோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணலாம்னு சொல்லி இந்த மிஷின்ல இன்வெஸ்ட் பண்ணா இப்படி அவுட்புட் கொடுத்தா எப்படிங்க? ஃபுல் வீடியோவும் பாருங்க, அப்பதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எல்லாமே பிசினஸ்க்கு பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு பேப்பர் செலக்ஷன்ல இருந்து எல்லாமே பக்காவா நான் வந்து செலக்ட் பண்ணேன். பிரிண்டும் கொடுத்தேன், நல்லா தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. சரி, இந்த மிஷின்ல வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி எல்லா பொருளையும் உள்ள வச்சாச்சு. வந்து ஸ்டாம்பும் பண்ணிட்டு வெளியில ஓபன் பண்ணி பார்த்தா ஷாக்குங்க. இப்படி ஒரு அவுட்புட் வந்தா எப்படிங்க நம்ம பிசினஸ் பண்ண முடியும்? அப்புறம் தான் தலையில இருக்கிற கொண்டைய மறந்தேன். எல்லா ஷீட்லயுமே ரெண்டு கவர் போட்டு நான் அடிச்சிருக்கேன். ஸோ அதனாலதான் ப்ராப்பரா வரல. சரி, இந்த வாட்டி ஒன்னே ஒன்று போட்டு அழகா அடிச்சு பார்க்கலாம்னு சொல்லி பொறுமையா அடிக்க ஆரம்பிச்சேன். அடிச்சுட்டு அவுட்புட் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில எடுத்து பார்த்தா சரியான அவுட்புட் வந்திருக்குங்க. மிஷின் மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு. அந்த மிஷின் கரெக்டா அதோட வேலையை கச்சிதமா செஞ்சிருக்குங்க. சின்னதா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் தான் பெரிய லெவல்ல வந்து அவுட்புட் கெடுக்குது. அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா வரணுங்க. தப்பு பண்ணாலும் கத்துக்கலாம், ஃபாலோ பண்ணுங்க.